நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு செல்கின்றோம். அங்கு எந்த பஸ் வரும் என்று தெரியாமல் இருக்கின்றது. பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்கின்றோம், இந்த பஸ் வருமா என்றெல்லாம் கேட்கின்றோம். அதாவது தமிழ்நாட்டில் நாம் இருக்கும் பொழுது தமிழில் கேட்டு விடுகின்றோம். ஏதோ வட இந்தியாவுக்கு செல்கின்றோம், அங்கு நமக்கு தேவைப்படுகின்றது. பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்கின்றோம். அப்பொழுது என்னவெல்லாம் கேட்போம்? அப்படி யாராவது கேட்டால் நாம் எப்படி பதில் சொல்வது என்பது பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். சரியா? வாருங்கள். சார், டஸ் பஸ் நம்பர் 21 கம் ஹியர்? ஐயா, இங்கு 21ஆம் நம்பர் பஸ் வருமா? அதை ஹிந்தியில் எப்படி கேட்க வேண்டும்? ஜி, क्या यहाँ 21 नंबर बस आती है? जी, जी என்பது ஐயா. क्या यहाँ என்ன இங்கே 21 நம்பர் பஸ் ஆத்தி ஹே, 21ஆம் நம்பர் பஸ் வருகின்றதா? ஆத்தி ஹே. இதை ஆங்கிலத்திலும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று போட்டிருக்கின்றோம் கீழே. 21 என்ற நம்பருக்கு 21 என்பதற்கு 21 என்பது பொருள். அப்படி மற்ற எண்களை தெரிந்து கொள்ள எங்களது மற்றொரு பதிவு இருக்கின்றது. எண்களை பற்றி ஒரு தனி பதிவு போட்டிருக்கின்றோம். அதை பார்த்தால் எண்களை எப்படி ஹிந்தியில் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த பதிவையும் பார்க்கவும். அடுத்தது பதில் கூறுகின்றார். நாம் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுகின்றார். எஸ், தட் பஸ் கம்ஸ் ஹியர். ஆம், அந்த பஸ் இங்கு வரும். ஹா, वो गाड़ी यहाँ आती है. वो गाड़ी यहाँ आती है. गाड़ी என்றால் வண்டி. நாம் கூட அந்த வண்டி வருமா என்று கேட்போம் அல்லவா? அப்படி அவர் கூறுகின்றார், ஆமாம், அந்த வண்டி இங்கு வரும். யஹா ஆத்தி ஹே, இங்கு வரும். ஹா, वो गाड़ी यहाँ आती है. சில நேரம் இல்லை, அந்த பஸ் இங்கு வராது என்றும் கூறுவார்கள் அல்லவா? நோ, தட் பஸ் டஸ் நாட் கம் ஹியர். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? நஹி, वो बस यहाँ नहीं आता. नहीं, वो बस यहाँ नहीं आता. இல்லை, அந்த பஸ் இங்கு வருவதில்லை. நஹி, वो बस यहाँ नहीं आता. நஹி என்று சொல்லும் பொழுது மூக்குத்வனியுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். அதில் புள்ளி இருப்பதை பாருங்கள். நஹி ஆத்தா, வருவதில்லை. அடுத்தது, சரி, எதிர்பார்த்து கொண்டிருந்த பஸ் வந்துவிட்டது. அருகில் இருப்பவர் கூறுகின்றார், யுவர் பஸ் ஹஸ் கம். யுவர் பஸ் ஹஸ் கம், உங்கள் பஸ் வந்துவிட்டது என்று கூறுகின்றார். அதை ஹிந்தியில் எப்படி கூறுவார்? ஆப்கா பஸ் ஆ கயா. ஆப்கா பஸ் ஆ கயா. ஆப்கா என்றால் உங்களது, பஸ் ஆ கயா, பஸ் வந்துவிட்டது. அடுத்தது, கோ, கெட் இன் டு த பஸ். செல்லுங்கள், செல்லுங்கள், போய் பஸ்ஸில் ஏறிக்கொள்ளுங்கள். அதாவது நாம் ஊருக்கு புதியவராக வந்திருக்கின்றோம் என்று தெரிந்தால் அவர் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டு கூறுவார் அல்லவா? வந்துவிட்டது, ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறுவார் அல்லவா? அதை போல சொல்லுங்கள், செல்லுங்கள், போய் பஸ்ஸில் ஏறிக்கொள்ளுங்கள். செல்லுங்கள், போய் பஸ்ஸில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். அதை ஹிந்தியில் எப்படி கூற வேண்டும்? சலியே, பஸ் மே சடு ஜாயியே. சலியே என்றால் செல்லுங்கள், பஸ் மே சடு ஜாயியே. சடு ஜாயியே, சடு ஜாயியே என்றால் ஏறிக்கொள்ளுங்கள். சடுனா என்றால் ஏறுதல், கிளைம்பிங். ஏறிக்கொள்ளுங்கள். அடுத்தது, சில நேரம் கூறுவார்கள், பஸ் இங்கே வராது, கொஞ்சம் தள்ளி போய் நின்றால் வரும் என்று கூறுவார்கள் அல்லவா? யூ ஹாவ் டு கோ எ லிட்டில் ஃபர்தர் அண்ட் ஸ்டாண்ட். நீங்களே பதில் கூறுபவராக இருந்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களிடம் யாரோ வந்து கேட்கின்றார். அதற்கு ஹிந்தியில் பதில் கூற வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்று நாம் பார்க்க போகின்றோம். நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கு நிற்க வேண்டும் என்பதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? ஆப்கோ थोड़ी दूर और जाना है. आपको थोड़ी दूर और जाना है. நீங்கள் இன்னும் சற்று தொலைவு, இன்னும் மேலும் செல்ல வேண்டும். और जाना है என்றால் மேலும் செல்ல வேண்டும். அடுத்தது, where do you want to go? நீங்கள் எங்கு போக வேண்டும்? சில நேரம் கேட்பார்கள், கொஞ்சம் அக்கறையாக கேட்பதுண்டு. where do you want to go? நீங்கள் எங்கு போக வேண்டும் என்று கேட்பார்கள். அதை ஹிந்தியில் आपको कहाँ जाना है. आपको कहाँ जाना है, நீங்கள் எங்கு செல்ல வேண்டும்.
அதற்கு நாம் பதில் கூறுவோம், ஐ ஹாவ் டு கோ டு மயிலாப்பூர். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை சொல்லி ஐ ஹாவ் டு கோ டு மயிலாப்பூர், நான் மயிலாப்பூருக்கு செல்ல வேண்டும், நான் மயிலாப்பூருக்கு போக வேண்டும் என்று கூறுவோம் அல்லவா. அதை ஹிந்தியில் முझे மயிலாப்பூர் ஜானா ஹே, முझे மயிலாப்பூர் ஜானா ஹே. ஜானா ஹே என்பது போக வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஆனா ஹே என்றால் வர வேண்டும், ஜானா ஹே என்றால் போக வேண்டும். சரியா? இப்படியாக பயன்பாடுகள் உள்ளன. அடுத்தது, ஓகே ஸ்டாண்ட் ஃபார் எ வைல் த பஸ் வில் கம். அப்படியா, சரி கொஞ்சம் நேரம் நில்லுங்கள், பஸ் வந்துவிடும் என்றும் கூறுவதுண்டு அல்லவா. அப்படியா, சரி கொஞ்ச நேரம் நில்லுங்க, பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ठीक है थोड़ी देर इंतज़ार कीजिए गाड़ी आएगी. ठीक है थोड़ी देर इंतज़ार कीजिए. इंतज़ार என்றால் காத்திருத்தல் என்பது பொருள். इंतज़ार इंतज़ार. थोड़ी देर என்றால் சற்று நேரம். इंतज़ार कीजिए என்றால் காத்திருங்கள். காடி ஆயேகி வண்டி வரும். காடி என்பது பெண்பால் சொல், எனவே ஆயேகி என்று வந்திருக்கின்றது. டீக் ஹே சரி, அப்படியா. டீக் ஹே என்பதற்கு இடத்திற்கேற்ப பல பொருள்கள் உள்ளன. சில இடங்களில் சரி என்ற பொருள் வரும், சில இடங்களில் அப்படியா என்ற பொருளும் வரும். டீக் ஹே அப்படியா, ஓகே என்றெல்லாம் சொல்வோம் அல்லவா. அதை ஹிந்தியில் டீக் ஹே என்று கூறுவதுண்டு. தோடி தேர் இந்தசார் கீஜியே, சற்று நேரம் காத்திருங்கள், காடி ஆயேகி வண்டி வரும். அடுத்தது, ஓ த மயிலாப்பூர் பஸ் வில் நாட் கம் ஹியர். சில நேரம் இப்படியும் கூறுவார்கள் அல்லவா, ஓ மயிலாப்பூர் பஸ் இங்கு வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓ மயிலாப்பூர் பஸ் இங்கு வராது என்று சொல்வார்கள். அதை ஹிந்தியில் எப்படி சொல்வார்கள்? ஓ யஹா மயிலாப்பூர் பஸ் நஹி ஆயேகா, யஹா மயிலாப்பூர் பஸ் நஹி ஆயேகா, இங்கு வராதே. ஏ நஹி ஆயேகா என்றால் வராது, பஸ் நஹி ஆயேகா. அடுத்தது, தென் வேர் வில் இட் கம். அப்படியானால் எங்கு வரும்? தென் அப்படியானால் வேர் வில் இட் கம் எங்கு வரும்? தோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம்? தோ கஹா ஆயேகா. தோ தோ என்பதற்கு அப்படியானால் என்ற ஒரு பொருள் உள்ளது. தோ கஹா ஆயேகா, அப்படியானால் எங்கு வரும்? அதற்கு பதில் கூறுவார்கள், யூ ஹாவ் டு கோ அ லிட்டில் ஃபர்தர். யூ ஹாவ் டு கோ அ லிட்டில் ஃபர்தர். நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போக வேண்டும், இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போக வேண்டும் என்று கூறுவார்கள். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? आपको और थोड़ी दूर आगे जाना है. आपको और थोड़ी दूर आगे जाना है. आपको உங்களுக்கு और थोड़ी दूर இன்னும் கொஞ்சம் தொலைவு. और என்பதற்கு and என்ற ஒரு பொருளும் உள்ளது, மேலும் என்ற ஒரு பொருளும் உள்ளது. और थोड़ी दूर என்றால் மேலும் சற்று தொலைவு. ஆகே ஜானா ஹே மேலே செல்ல வேண்டும். மேலே செல்ல வேண்டும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி போகணும் என்று கூறுகின்றோம் அல்லவா. அதை ஆப்கோ और थोड़ी दूर आगे जाना है என்று கூறுவோம். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படுவதாக இருக்கின்றனவா? அப்படி பயன்படுவதாக இருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். அடுத்தது, இஸ் தேர் எனி அதர் ஃபெசிலிட்டி டு கோ டு மயிலாப்பூர்? இஸ் தேர் எனி அதர் ஃபெசிலிட்டி டு கோ டு மயிலாப்பூர்? மயிலாப்பூர் செல்ல வேறு ஏதாவது வசதி இருக்கின்றதா? அதை ஹிந்தியில் எப்படி கேட்போம்? क्या मयलापुर जाने के लिए कोई और सुविधा है? மயிலாப்பூர் जाने के लिए कोई और सुविधा है. மயிலாப்பூர் செல்வதற்கு வேறு ஏதாவது வசதி உள்ளதா? कोई और என்றால் வேறு ஏதாவது, कोई और सुविधा, सुविधा என்றால் வசதி, जाने के लिए என்றால் செல்வதற்காக, के लिए என்பது ஒரு வேற்றுமை உருவு. जाने के लिए என்றால் செய்வதற்காக, செல்வதற்காக. மயிலாப்பூர் जाने के लिए மயிலாப்பூர் செல்வதற்காக, कोई और வேறு ஏதாவது, सुविधा है வசதி உள்ளதா? From here we can go by train also. இங்கிருந்து ரயிலிலும் போகலாம், இங்கிருந்து ரயிலிலும் போகலாம். அதை எப்படி ஹிந்தியில் சொல்ல வேண்டும்? यहाँ से रेलगाड़ी में भी जा सकते हैं. यहाँ से இங்கிருந்து, रेलगाड़ी में भी ரயில் வண்டியிலும், மே என்பதற்கு இல் என்ற பொருள், இதுவும் ஒரு வேற்றுமை உருவு. रेलगाड़ी में भी, भी என்றால் கூட, ஆல்சோ
जा सकते हैं, रेलगाड़ी में भी जा सकते हैं, ரயில் வண்டியிலும் போக முடியும். சக்தே என்பதற்கு முடியும் என்பது பொருள். यहाँ से रेलगाड़ी में भी जा सकते हैं. சரியா? அடுத்தது சி த ரயில்வே ஸ்டேஷன் இஸ் தேர். மேலும் கூறுவார்கள், நமக்கு வசதிக்காக, நமக்கு இன்னும் வழிகாட்டுவதற்காக கூறுவார்கள் அல்லவா. சி த ரயில்வே ஸ்டேஷன் இஸ் தேர். பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் அங்கு உள்ளது. அதை ஹிந்தியில் எப்படி சொல்வார்கள்? देखिए उधर रेलवे स्टेशन है. देखिए उधर ரயில்வே ஸ்டேஷன் ஹே. देखिए என்றால் பாருங்கள். இது மரியாதையாக சொல்வது. நமக்கு இணையாக ஒருவர் இருக்கின்றார், சிறு பையனாக இருக்கின்றார், சிறுவராக இருக்கின்றார், அப்பொழுது தேக்கோ என்று சொல்வதுண்டு. தேக்கோ என்றால் பார், தேக்கியே என்றால் பாருங்கள். உதர், உதர் என்றால் அங்கே. ரயில்வே ஸ்டேஷன் ஹே, ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது. ஹே என்பதற்கு உள்ளது என்று பொருள். சரியா? அடுத்தது இஸ் இட் குட் டு கோ பை பஸ் ஆர் ட்ரெயின்? அடுத்து நாம் கேட்போம் அல்லவா, பஸ்ஸில் போனால் நல்லதா, ட்ரெயினில் போனால் நல்லதா என்று கேட்போம் அல்லவா. பஸ்ஸில் போவது நல்லதா, ரயிலில் போவது நல்லதா என்று கேட்கின்றோம். அதை ஹிந்தியில் எப்படி கேட்போம்? பஸ் மே ஜானா பெஹத்தர் ஹே யா रेलगाड़ी में जाना. बस में जाना बेहतर या रेलगाड़ी में. பஸ்ஸில் செல்வது பெஹத்தர் என்றால் பெட்டர் என்று பொருள். மேலும் நல்லதா, மேலும் சிறந்ததா. பஸ்ஸில் செல்வது பெட்டரா, இல்லை என்றால் ரயில் வண்டியில் செல்வது பெட்டரா. பெஹத்தர் என்பதற்கு பெட்டர், மேலும் சிறந்தது என்பது பொருள். பஸ் மே ஜானா பெஹத்தர் ஹே யா ரயில்காடி மே ஜானா. சரியா? அடுத்தது நவ் இட்ஸ் டிராஃபிக் டைம், இட்ஸ் பெட்டர் டு கோ பை ட்ரெயின். இப்பொழுது டிராஃபிக் நேரம், நிறைய டிராஃபிக் இருக்குங்க, ரயிலில் போவது நல்லது. ரயிலில் என்றால் சீக்கிரம் சரியான நேரத்திற்கு சென்று விடுவோம் அல்லவா. சாதாரணமாக நாம் கூட ரயிலில் செல்வதைத்தான் விரும்புவோம். அதை ஹிந்தியில் கூறுகின்றார்கள். இப்பொழுது டிராஃபிக் நேரம், ரயிலில் போவது நல்லது என்பதை ஹிந்தியில் எப்படி சொல்வார்கள்? அப் டிராஃபிக் கா சமய ஹே, அப் டிராஃபிக் கா சமய ஹே ட்ரெயின் மே ஜானா அச்சா ஹே. ட்ரெயின் மே ஜானா அச்சா ஹே. அப் என்றால் இப்பொழுது, டிராஃபிக் கா சமய ஹே டிராஃபிக் நேரம், ட்ரெயின் மே ஜானா அச்சா ஹே ரயிலில் செல்வது நல்லது. அடுத்தது ஐ எம் ஆல்சோ கோயிங் டு மயிலாப்பூர். சில நேரம் கூறுவார்கள், நானும் மயிலாப்பூர் தான் செல்கின்றேன், வாருங்கள் என்பது போல சொல்வார்கள் அல்லவா. அதை எப்படி ஹிந்தியில் கூறுவார்கள்? நானும் மயிலாப்பூருக்குத்தான் செல்கின்றேன் என்பதை ஹிந்தியில் எப்படி கூறுவார்கள்? मैं भी मयलापुर जा रहा हूँ. मैं भी मयलापुर जा रहा हूँ. நான் கூட, மை भी என்றால் நான் கூட, நானும் மயிலாப்பூர் ஜா ரஹா ஹூ மயிலாப்பூருக்கு செல்கின்றேன். இது ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி கூறுவார்? மை भी மயிலாப்பூர் ஜா ரஹி ஹூ. பெண்ணாக இருந்தால் ஜா ரஹி ஹூ என்று சொல்வார். ஆணாக இருந்தால், ஆண்மகனாக இருந்தால் மை भी மயிலாப்பூர் ஜா ரஹா ஹூ என்று சொல்வார். இந்த வினை சொற்களில் பால், அதாவது ஜெண்டர், ஹிந்தியில் கண்டுபிடிக்க முடியும் வினை சொற்களை கொண்டு. தமிழில், ஆங்கிலத்தில் எல்லாம் எல்லோரும் செல்கின்றேன் தன்மையாக இருக்கும்பொழுது, ஃபஸ்ட் பர்சனாக இருக்கும்பொழுது செல்கின்றேன் என்று தான் ஆணும் சொல்வார், பெண்ணும் சொல்வார். ஹிந்தியில் பெண்ணாக இருந்தால் ஜா ரஹி ஹூ என்று சொல்வார், ஆணாக இருந்தால் ஜா ரஹா ஹூ என்று சொல்வார். சரியா? அடுத்தது பார்க்கலாம். கம் லெட் அஸ் கோ டுகெதர். கம் லெட் அஸ் கோ டுகெதர். வாருங்கள் சேர்ந்து போகலாம் என்று சொல்வார்கள் அல்லவா. வாருங்கள் சேர்ந்து போகலாம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? ஆइए हम साथ साथ चलेंगे. आइए हम साथ साथ चलेंगे. साथ साथ என்றால் சேர்ந்து செல்வோம். வாருங்கள் சேர்ந்து செல்வோம் என்பது பொருள். சாத் சாத் ஜானா என்றால் சேர்ந்து செல்லுதல் என்பது பொருள். இந்த சாத் சாத் என்று பயன்படுத்தி நிறைய ஹிந்தி பாடல்கள் கூட உள்ளன, ஹிந்தி படங்களின் பாடல்கள் கூட உள்ளன. சரி, அடுத்ததை பார்க்கலாமா? தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி என்று உதவி கேட்டவர் கூறுவார் அல்லவா. தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி என்று. அதை ஹிந்தியில் எப்படி கூறுவார்? பஹோத் தன்யவாத். மிக்க நன்றி, பஹோத் தன்யவாத், பஹோத் தன்யவாத். சில நேரம் சுக்ரியா என்றும் சொல்வதுண்டு, பஹுத் சுக்ரியா என்றும் சொல்வதுண்டு. பஹுத் தன்யவாத், பஹுத் சுக்ரியா என்றும் சொல்வதுண்டு. அடுத்தது தேங்க்யூ, கோ சேஃப்லி. புதியவர், இந்த ஊருக்கு புதியவர் என்று தெரிந்தால் சில பேர் சொல்வார்கள் அல்லவா,
பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்வார்கள்வா, பத்திரமாக போய் வாருங்கள் என்று சொல்வார்கள்வா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம்? தன்யவாத். சாவதான் ரஹியே, சாவதான் ரஹியே. சாவதான் என்றால் பத்திரமாக, கேர்ஃபுல், பத்திரமாக போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்வோம் அல்லவா. சாவதான் ரஹியே என்று சொல்வதுண்டு. ரஹியே என்றால் இருங்கள் என்பது பொருள். தன்யவாத் நன்றி, சாவதான் ரஹியே பத்திரமாக இருங்கள். ஷுவர், தேங்க்யூ. நாம் அவர் அக்கறை காட்டுகின்றார் என்றவுடன் மீண்டும் சந்தோஷமாக சொல்வோம். ஷுவர், தேங்க்யூ, சரி, நிச்சயமாக, நன்றி என்று சொல்வோம் அல்லவா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம்? டீக் ஹே, தன்யவாத். டீக் ஹே, தன்யவாத். சரிங்க, நன்றி, டீக் ஹே, தன்யவாத் என்று கூறுவோம். சரி, இந்த பதிவில் நீங்கள் பார்த்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படுவதாக இருக்கின்றனவா? அப்படி பயன்படுவதாக இருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். லைக் செய்திருந்தால், உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய தனியாக கட்டணம் எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் செய்யும்போது அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். சரியா? நன்றி, தன்யவாத்.